வணக்கம். இன்னைக்கு நாம முதலீடு பத்தி ஒரு முக்கியமான கேள்வியை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம். சொல்லுங்க. நம்மள மாதிரி ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளர் மார்க்கெட்டோட சராசரி வருமானம் இருக்குல்ல, அதை விட அதிகமா சம்பாதிக்க முடியுமா? ஆமா, இது நிறைய பேர் கேக்குற கேள்விதான். இதுக்கு உதவியா நாம அந்த புகழ்பெற்ற தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகம், அதுல 15வது அத்தியாயம், பெஞ்சமின் கிரேகம் எழுதினது. அதேதான். அதுல கொஞ்சம் மெனக்கெட தயாரா இருக்கிற முதலீட்டாளர்களுக்காக சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பத்தி பேசலாம். சரி. நம்ம நோக்கம் என்னன்னா, முதல்ல ஏன் சந்தையை ஜெயிக்கிறது இவ்ளோ கஷ்டம்னு புரிஞ்சுக்கணும். ஆமா. அப்புறம் கிரக மாதிரி ஜாம்புவான்கள் இதுக்கு என்ன மாற்று வழிகள் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கரெக்ட். சரி, அப்போ பாயிண்ட்டுக்கே வருவோம். மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் இப்ப டிஜிஐ மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதை விட அதிகமா சம்பாதிக்கிறது ஏன் இவ்ளோ பெரிய சவாலா இருக்கு? பார்க்க ஈஸியா தெரியுது, ஆனா. ஆமா, சராசரி ரிட்டர்ன் எடுக்கிறதே ஒரு விஷயம். ஆனா அதை பீட் பண்றது அதான் ரொம்ப கஷ்டம். ஏன்? என்ன காரணம்? இதுக்கு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா, நிறைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆமா, அவங்க கிட்ட பெரிய பெரிய அனலிஸ்ட்ஸ் இருப்பாங்க, ரீசர்ச் டீம் இருக்கும். ஆனாலும் நீண்ட காலத்துல பார்த்தா S&P 500 மாதிரி இண்டெக்ஸை விட கம்மியா தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பல ஃபண்ட்ஸ். அப்படியா சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கே. இதுக்கு தான் அந்த மார்க்கெட் எஃபிஷியன்சின்னு சொல்றாங்களா? கரெக்ட். மார்க்கெட் எஃபிஷியன்சி ஹைபோதசிஸ். அதாவது ஒரு ஸ்டாக்கோட இப்போதைய விலை இருக்கு, அது அந்த கம்பெனியை பத்தின எல்லா தகவலையும் ஏற்கனவே உள்ளடக்கிருச்சுன்னு ஒரு கருத்து. எல்லா தகவல்னா? அதோட கடந்த கால செயல்பாடு, இப்போதைய நிலைமை, எதிர்காலத்துல எப்படி இருக்கும்னு கணிப்புகள், இது எல்லாமே விலையில இருக்குன்னு அர்த்தம். ஓ, அப்ப புதுசா ஒரு நியூஸ் வந்தா உடனே வேற மாறிடுமா? பெரும்பாலும் அப்படிதான், உடனுக்குடன் மாறிடும். அதனால அடுத்த வேலை எப்படி போகும்னு கரெக்டா கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, அதுவும் இல்லாம ஆயிரக்கணக்கான பேர் ஒரே ஸ்டாக்க பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அனாலிஸ்ட்ஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஆமா, இவ்ளோ பேர் அலசி ஆராயறப்போ அந்த வேலை ஓரளவு நியாயமானதா தான் இருக்கும். அப்போ ரொம்ப மலிவா, அதாவது பேரம் பேசி வாங்க சான்ஸ் கம்மியாகுது. புரியுது. அப்போ அசாதாரணமான லாபம் பார்க்கணும்னா அசாதாரணமான வாய்ப்புகளை தேடணும். நிச்சயமா. இந்த மாதிரி ஒரு சூழல்ல பெஞ்சமின் கிரேகம் என்ன சொல்றாரு? வழக்கமா எல்லாரும் என்ன செய்வாங்க? வழக்கமான முதலீட்டு முறை என்னன்னா, நல்லா வளர்ற மாதிரி தெரியற இண்டஸ்ட்ரி, வேகமா வளர்ற கம்பெனி. ஆமா, growth ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதேதான், அதுல போய் முதலீடு பண்றது. விலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில பார்த்தா எல்லா கம்பெனியும் எப்பவும் வேகமா வளராது. சரிதான், ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆமா, சில கம்பெனிகள் தான் நீண்ட காலத்துக்கு அப்படி வளரும். மத்ததெல்லாம் சைக்கிள் மாதிரி ஏறும் இறங்கும். அப்போ கிரஹாம் இதுக்கு என்ன மாற்று வழி சொல்றாரு? கிராஹம் சொல்றது என்னன்னா, எல்லாரும் போற பாதையை விட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஆனா உறுதியான முறைகளை ஃபாலோ பண்ணணுங்கிறாரு. ஓஹோ. இதுதான் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ் செய்ய வேண்டியது. அதுல ஒண்ணுதான் பேரப்பங்குகள் வாங்குறது, பார்கெயின் இஷ்யூஸ். பேரப்பங்குகள், பார்கெயின் இஷ்யூஸ், கேட்கவே நல்லா இருக்கே. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனியோட நெட் கரண்ட் அசெட்ஸ் மதிப்பு இருக்குல்ல, அதாவது கையிருப்பு பணம், வரவேண்டிய பணம், ஸ்டாக்ஸ், இதெல்லாம் சேர்ந்துதான். கரெக்ட். இந்த மதிப்பை விட கம்மியான விலைக்கு அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குறது. என்னது? அப்போ கம்பெனியோட பில்டிங், மிஷின், பிராண்ட் வேல்யூ, அதுக்கெல்லாம் 0 மதிப்பு கொடுத்த மாதிரி அந்த நடப்பு சொத்து மதிப்பே ஸ்டாக் விலையை விட அதிகமா இருக்கும். கிரஹாம் என்ன சொல்வார்னா, இந்த நடப்பு சொத்து மதிப்புல 3/2 பங்கு விலைக்கோ இல்ல அதுக்கும் கீழேயோ கிடைச்சா வாங்கலான்னு சொல்வாரு. நம்பவே முடியலையே. இது நிஜமாவே வேலை செய்யுமா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? நிச்சயமா. கிரஹாமே இந்த முறையை வச்சு கிட்டத்தட்ட 30 வருஷம் நல்ல லாபம் பார்த்திருக்காரு. 1923 இருந்து 1957 வரைக்கும். ஓ, அப்படியா? ஏன் ரொம்ப காலம் முன்னாடி போக வேண்டாம். 1970ல மார்க்கெட் விழுந்தப்போ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. கோன் மில்ஸ், ஜான்சன் மாதிரி பெரிய நல்லா தெரிஞ்ச கம்பெனிகளோட ஸ்டாக்ஸ் கூட அதோட நெட் கரண்ட் அசெட் வேல்யூவை விட கம்மியா ட்ரேட் ஆச்சு. ஆச்சரியமா இருக்கு. அப்போ இன்னைக்கும் இது சாத்தியமா? சாத்தியம். ஆனா 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, பல்வகைப்படுத்துதல், டைவர்சிஃபிகேஷன். அதாவது ஒரே ஸ்டாக்ல எல்லா பணத்தையும் போடாம இந்த மாதிரி பல கம்பெனிகளை வாங்கி போர்ட்ஃபோலியோவை பரவலாக்கணும். சரியா சொன்னீங்க. இன்னொன்னு, பொறுமை. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்? ஏன்னா நீங்க வாங்கின உடனே விலை ஏறணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. சில சமயம் மார்க்கெட் அந்த மதிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகலாம். நீங்க காத்திருக்க தயாரா இருக்கணும். சரி, இந்த பேரப்பங்குகள் ஒரு வழி. கிரஹாம் வேற ஏதாவது வழிகள் சொல்லியிருக்காரா? கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்காரு.
அதாவது இந்த பேர பங்குகள் இல்லாம சில சிம்பிள் ரூல்ஸ் வச்சும் செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு குறைந்த PE ரேஷியோ உள்ள பங்குகள். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, பங்கு விலைக்கும் ஒரு பங்கு வருமானத்துக்கும் உள்ள விகிதம். ஆமா, இது குறைவா இருந்தா அந்த பங்கு வருமானத்தோட ஒப்பிடும்போது மலிவா கிடைக்குதுன்னு ஒரு அர்த்தம். கிரஹாம் சொல்றாரு, பெரிய முக்கியமான கம்பெனிகளோட பங்குகள் எப்பவாவது குறைந்த PEல கிடைச்சா அதையும் வாங்கலான்னு. இது ஒரு நல்ல பாயிண்ட். வேற? அப்புறம் இரண்டாம் நிலை நிறுவனங்கள், செகண்டரி கம்பெனிஸ். அப்படின்னா அதாவது ரொம்ப ஃபேமஸா இல்லாம ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ற நல்ல ட்ராக் ரெக்கார்டு உள்ள கம்பெனிகள். சில சமயம் மார்க்கெட் இதை பெருசா கண்டுக்காம விட்டுருக்கும். இதுலயும் வாய்ப்பு இருக்கலாம். ஓகே. இன்னொன்னு சிறப்பு சூழ்நிலைகள், ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் அல்லது ஒர்க் அவுட்ஸ். கம்பெனிகள் இணையறது, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குறது, கம்பெனியை கலைக்கிறது, இந்த மாதிரி. ஆனா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியுதே. ஆமா, இதுல ரிஸ்க் அதிகம், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். பெரும்பாலும் இது பெரிய இன்வெஸ்டர்ஸ், நிபுணர்களுக்கு தான் சரிப்பட்டு வரும். புரியுது. அப்போ மொத்தத்துல பார்த்தா மார்க்கெட்டை பீட் பண்றது கஷ்டம்தான், மறுக்க முடியாது. ஆமா. ஆனா கிராஹம் காட்டுற வழியில கொஞ்சம் மெனக்கெட்டா, எல்லாரும் போற வழியில போகாம கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சா சில வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியுது. பார்கெனிங் ஷூஸ் மாதிரி. நிச்சயமா, அதுக்கு கொஞ்சம் உழைப்பும் பொறுமையும் தேவை. ஆனா எனக்கு ஒரு கேள்வி தோணுது. நீங்களே சொன்னீங்க மார்க்கெட் ஓரளவுக்கு எஃபிஷியன்ட், எல்லா தகவலும் விலையில இருக்குண்டு. அப்புறம் எப்படி இந்த மாதிரி பாருங்கள், அதாவது நெட் கரண்ட் அசெட்ஸை விட கம்மியா பங்குகள் கிடைக்குது? இது எப்படி சாத்தியமாகுது? நல்ல கேள்வி. ஒருவேளை மார்க்கெட்டோட இந்த எஃபிஷியன்சிங்கிறது வெறும் கணக்குகள், டேட்டா சம்பந்தப்பட்டதில்லாம மனுஷங்களோட சைக்காலஜி, அதாவது பயம், பேராசை, இதோட அதிகமா சம்பந்தப்பட்டிருக்கோ? இருக்கலாம். மனித உணர்ச்சிகள் பங்குச்சந்தையில பெரிய பங்கு வகிக்குது. இல்லனா இந்த மாதிரி வாய்ப்புகளை நாம கண்டுபிடிக்கணும்னா நாமளும் கொஞ்சம் அசாதாரணமா, மத்தவங்க யோசிக்காத மாதிரி யோசிக்க தயாரா இருக்கணுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.